சூப்பரான 7 ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 7மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. லோ ரிஸ்கில் அதிகமான லாபம் தந்துக்கிட்டு இருக்காங்க. உண்டியலில் காசு போடுற மாதிரி நம்மகிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அப்பப்போ நம்ம கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கலாம். லாங் டேர்முக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பார்க்கும்போது அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, அதேமாரி அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு நிஃப்டி பீஸு. அதாவது நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்டாக்கு கிடையாது, ETF தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ETF அப்படின்னா என்னென்னா, ETFல நிறைய ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் படி அந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணும்போது ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இல்லை அந்த கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகி ட்ரேட் ஆகாமல் போயிடும். ஆனால் இந்த ETFல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, ETFல நிறைய கம்பெனி இருக்குது. அதில் ஏதாவது ஒரு கம்பெனி சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், இல்லை அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை இந்த ETFலேருந்து எடுத்துகிட்டு புது கம்பெனி வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த ETF அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப லாங் டேர்மில் வந்து பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டை விட ETF வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து பே பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய மேனேஜர்ஸ் இருக்கனால அவங்களுக்கு கமிஷன் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ETFல வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ETFை ஒரு ஆள் வச்சு பார்த்துக்கணும் அப்படிலாம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த நிஃப்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தான் வந்து ட்ராக் பண்ணுது. அதாவது நிஃப்டி 50ல் இந்தியாவோட டாப்பில் இருக்கக்கூடிய 50 கம்பெனி இந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்குது. இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி பீஸ் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த 50 கம்பெனியோட ஆவரேஜ் தான் நிஃப்டி 50 வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி தான் இந்த நிஃப்டி பீஸ் என்ன பண்ணால் அந்த நிஃப்டி 50 வந்து ஃபாலோ பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நிஃப்டி 50 1% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த நிஃப்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிஃப்டி 50 1% கீழே குறையுதுன்னா நிஃப்டி பீஸும் 1% வந்து கீழே குறையும். எப்போ இந்த நிஃப்டி 50 வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இந்தியாவே எப்போ க்ளோஸ் ஆகுதோ, அதாவது நம்ம இந்திய நாடு எப்போ திவால் ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 50லாம் வந்து க்ளோஸ் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னே தெரியல, ஆனால் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து முதலீடு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். லோ ரிஸ்கில் ரொம்ப அதிகமான லாபம் அப்படிங்கிறது இந்த ETFல வந்து கொடுக்கும். நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் முன்ன சொன்ன மாதிரி டாப் 50 கம்பெனிஸு இந்த ETFக்குள்ளே வந்து இருக்குது. அதில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அதிகமான வெயிட்டேஜ் வந்து வச்சுருக்காங்க. HDFC பேங்க்கு, பாரதி ஏர்டெல், SBI, ICICI பேங்க்கு, TCS, பஜாஜ் ஃபைனான்ஸு, L&T வந்து இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனி இந்த ETFக்குள்ள வந்து இருக்காங்க. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நம்ம வந்து முதலீடு பண்ணுறதுக்கு இந்த ETFல நம்ம வந்து முதலீடு பண்ணிட்டோம்னா ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மினிமம் ஒரு 12% 15% நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த பீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2022 இருந்து நம்ம பார்த்தா கூட 23 மடங்குக்கு மேலே லாபம் கொடுத்துருக்கு. அதாவது வருஷத்துக்கு நம்ம லாங் டேர்ம் பார்க்கும்போது ஒவ்வொரு மடங்கு அப்படிங்கிறது அதிகமாகுது. அதாவது 100% லாபம் அப்படிங்கிறது ரொம்ப லாங் டேர்மில் இந்த ETF வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு ETFங்க. கரண்ட் ப்ரைஸ் 269 ரூபாய் தான் இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு பிராண்டில் நம்ம போய் பிரியாணி சாப்பிட்டோம்னா 250 ரூபா 350 ரூபா இப்போலாம் வந்து வித்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இதில் வந்து அப்பப்போலாம் நம்மக்கிட்ட எப்போலாம் காசு இருக்கோ அப்பப்போ நம்ம ஒரு குவான்டி 2 குவான்டி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா கூட லாங் டேர்மில் நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா US டாரிஃப் இஷ்யூ, அதுக்கப்புறம் இப்போ வார்லாம் வந்துச்சு. அதனால இப்போ இந்த ETFோட ப்ரைஸ்லாம் ரொம்ப கீழே இருக்குது. இந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். சூப்பரான ஒரு ETF 2022 வெறும் 10 ரூபாய்க்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 269 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 300 ரூபா பக்கத்தில் போணுச்சு. இந்த வார்னால கீழே வந்திருக்கு. இந்த டைம்லாம் நம்ம வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர். கோல்டு அண்ட் சில்வரை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எப்பயுமே கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது லாங் டேர்மில் பார்க்கும்போது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்து இருக்கும். இன்னமும் நம்ம உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாடு கோல்டு அண்ட் சில்வரை தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கரன்சி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேக் ஆனது. எப்போ அந்த நாடு வந்து திவால் ஆகுதோ அப்போ அந்த நாட்டோட கரன்சி வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடும், யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கோல்டையும் சில்வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் தங்கம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாடும் தங்கத்துலையும் சில்வர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி தங்கத்தையும் சில்வரையும் வாங்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம நாட்டோட கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தையும் சில்வரையும் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 203% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சில்வரும் அதே மாதிரி தான் 280% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டுமே நல்லா ஹைப் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் டவுன் ஆகிட்டாங்க. இந்த நிஃப்டி கோல்டு பீஸ் பொறுத்த வரைக்கும் 123 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ரெண்டுமே சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். எப்போலாம் நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கோ அப்பப்போ ஒவ்வொரு குவான்டிட்டி கூட நம்ம வந்து வாங்கி அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வேஸ்டேஜ் நிறைய போடுவாங்க. ஆனால் நம்ம டிஜிட்டலாக வாங்கும்போது அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா கமிஷனை மட்டும் கொடுத்துட்டு நம்ம பேரில் வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ 120 ரூபா இருந்தால் கூட நம்மளால் இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். எப்போ நமக்கு வந்து விற்கணும்னு தோணுதோ அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஈஸியாக விற்றுட்டு போயிடலாம். எல்லா ETF அப்படி தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகும். எப்போ வேணாலும் வாங்கலாம், எப்போ வேணாலும் வந்து விற்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது, இப்போ நம்ம தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னா இந்த கோல்டு பீஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இதுவே இப்போ ஒரு மாதம் 2 மாதத்தில் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம விற்கிறதுனா கூட விற்கலாம். இல்லை லாங் டர்முக்கு அடுத்த ஒரு 10 to 20 வருஷம் அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னா கூட நம்ம அப்படியே வச்சிருக்க முடியும். என்ன ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விற்காமல் அதை அப்படியே அடகு வச்சுட்டு நம்ம அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். அதாவது கடனுக்கு வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கடனை கொடுத்துட்டு நம்ம கோல்டை மறுபடியும் திருப்பி வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு தடவை நம்ம விற்றுட்டோம் அப்படின்னா மறுபடியும் கரண்ட் ப்ரைஸ் என்ன இதில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அப்படி தான் வாங்க முடியும். அது மட்டும்தான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் லாங் டர்முக்கு. அடுத்தது நிஃப்டி பேங்க்கு, அது பேங்க் பேஸு. பேங்க்கை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் போக போக நம்ம ஃபைனான்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கடன் வாங்கிக்கிட்டு தான் வந்து இருப்போம். அதனால் இந்த செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும். அதுவும் இல்லாமல் பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டார் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு பெரிய பேங்க் ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா அந்த நாட்டோட கவர்மெண்ட்டு மேக்ஸிமம் அந்த பேங்க்கை வந்து காப்பாற்ற தான் வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ பேங்க் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னா அது நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப பேக்ட்ராப்பாக இருக்கும். நிறைய பேர் அந்த நாட்டில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பாங்க. அதனால் பேங்க் அண்ட் ஃபைனான்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. தொழில்முறையாக பார்க்கும்போதும் பேங்க் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டார் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் வந்து இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 573 ரூபாய்க்கு இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 77% இந்த பேங்க் ETF வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிருக்கு. ஆவரேஜாங்க வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12-15% இப்போதைக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், SBI, கோட்டக் பேங்க், ஃபெடரல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, யூனியன் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் பேஸில் வந்து இருக்காங்க. இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். லாங் டர்மில் பார்க்கும்போது எல்லா ETF வந்து பார்த்தீங்கன்னா லாபம் தான் கொடுத்துருப்பாங்க. நஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடுத்தது நிஃப்டி ஆட்டோ, அதாவது ஆட்டோ செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனியில் இந்த ETF வந்து இருக்கும். ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம இப்போ ஆட்டோ செக்டர்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு, காரு, லாரி, பஸ்ஸு இது எல்லாமே இருக்குது. இன்னும் போக போக மாடல் மாறுமே தவிர ஆனால் இந்த செக்டார் அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு வெஹிக்கிள் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து இருப்போம். அதில் இந்த ETFும் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 268 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் வந்து இருக்கும். திடீர்னு நம்ம நாட்டோட எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆணுச்சு அப்படின்னா ஆட்டோவோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி நம்ம இந்தியன் கண்ட்ரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எக்கனாமி வைஸ் ரொம்ப நல்லா க்ரோத்தில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோ செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் தான் வந்து இருக்கும். லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ETF 156% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. 268 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ETFல மகேந்திரா, மாருதி சுசுகி, பஜாஜ் ஆட்டோ, ஈச்சர் மோட்டார்ஸு, டிவிஎஸ் மோட்டார்ஸு, ஹீரோ மோட்டார்ஸு, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், சம்பர்த்தனா மதர்சன் இருக்காங்க, பாரத் ஃபோர்ஜ், அசோக் லைலாண்டு, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க, போஸு, சோனா, BLW, யூனமிண்டா, எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ETF முதலீடு பண்ணும்போது இவங்க போனஸோ இல்லை டிவிடெண்டோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்தாங்க என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆகிடும். அதாவது இப்போ ஒரு கம்பெனி போனஸ் வந்து தராங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அதே அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு தான் திருப்பி அதே அமௌண்ட் வந்து கிடைக்கும், வேறு எங்கேயும் போகாது. அடுத்தது நிஃப்டி ஐடி பீஸு, அதாவது ஐடி செக்டார் தான். ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஐடி செக்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் புது டெக்னாலஜி வந்துகிட்டு தான் இருக்கும். இன்னும் போக டெக்னாலஜி வைஸாக நம்ம இன்னும் ரொம்ப வளர்ந்துக்கிட்டு தான் இருப்போம். அந்த அளவுக்கு இந்த ஐடி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கும். ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு தான் வந்து இருக்கும். இப்போ நாளைக்கு இந்த ஐடி செக்டாரில் இப்போ இந்த AI வருது, அதனால் இது ஒரு ஐடி கம்பெனி க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த ஐடி கம்பெனி இந்த ETF வந்து எடுத்துகிட்டு புது ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. கரண்ட் ப்ரைஸ் 33 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ETF பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 50 ரூபா பக்கத்தில் வந்துட்டு இப்போதைக்கு 33 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா போன வருஷம் US டேரிஃப் இஷ்யூ போட்டாங்க, அதனால இது வந்து கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வார் போயிட்டு இருக்கனாலே கீழே தான் இருக்காங்க. இது எல்லாமே ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஆனால் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு சூப்பரான டைம் என்ன அப்படின்னா ஹையில் வாங்குறதை விட லோவில் வாங்கினா தான் நமக்கு அதிகப்படியான லாபம் அப்படி வந்து கிடைக்கும். இந்த ஐடி ETF பொறுத்தவரை கடைசி வரைக்கும் இருக்குது. இதில் ஒரு 10 கம்பெனி இருக்குது. இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், கோஃபோர்ஜ், L&T மைண்ட்ரீம்,
எம்பசைஸ், ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சாஃப்ட்வேர் இந்த 10 கம்பெனி இருக்குது. நம்ம இந்த ஒரு ETF வாங்கினாவே இந்த 10 கம்பெனியில் நம்ம முதலீடு பண்ணதாக அர்த்தம். சூப்பரான ஒரு ETF. இப்போதைக்கு இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இந்த இஷ்யூலாம் முடியட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆவாங்க. இவங்க அதிகமான டிவிடெண்ட் போனஸ்லாம் ஐடி கம்பெனிலாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால இதோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்மளுக்கு அதிகமாக வந்து இருக்கும். லாஸ்ட் 5 வருஷத்துல ஆனால் 11% தான் ரிட்டர்ன் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த இஷ்யூனால கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு போயிட்டு இப்போலாம் டவுனில் இருக்காங்க. மறுபடியும் ரிவர்ஸ் ஆவாங்க. அப்போ அதிகமாக லாபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது எம்ஓ டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸ் ETF. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியும் இந்த ETF வந்து இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வாலோட ETF. கரண்ட் ப்ரைஸ் 91 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2024 இப்போ வந்து பார்க்கும்போது 19% இந்த ETF வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்தவரைக்கும் கடைசி இருக்குங்க. எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டோட டிஃபென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்துலேருந்து அதிகப்படியான அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம டிஃபென்ஸுக்கு வந்து ஒதுக்குவாங்க. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு டிஃபென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நாடு அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். இந்த ETFல கிட்டத்தட்ட 18-19 கம்பெனி இருக்குது. பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் ஃபோர்ஜ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ், பாரத் டைனாமிக்ஸ், கொச்சின் ஷிப்யார்டு, டேட்டா பேட்டர்ன்ஸ், எம்டா டெக்னாலஜிஸ், ஆர்ட்ரோ மைக்ரோவேவ்ஸ் ப்ராடக்ட், ஜென் டெக்னாலஜிஸ், GRSE இருக்காங்க, BEML, டைனாமிக் டெக்னாலஜிஸ், ஆக்சிஸ் கேட்ஸ் டெக்னாலஜிஸ், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், BD&ST, மிஸ்டா தாந்துனிகாம், அக்வேஷ் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த அக்வேஷ் கம்பெனி இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனாங்க. இது எல்லா கம்பெனியும் இந்த ETFல இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸுக்கு நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர் இப்போ வந்து வெளியே கொடுக்காம நம்ம இந்தியன் கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. அதனால் இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது மிட் 150 பீஸு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபமும் தருவாங்க, அதேமாதிரி அதிகமான ரிஸ்க்கும் இருக்கும். ஆனால் இந்த மிட் 150 பீஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நாளைக்கே இதில் ஏதாவது ஒரு கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அந்த கம்பெனியை தூக்கிட்டு அதுக்கு புது கம்பெனி வந்து கொண்டு வந்துருவாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ மிட் அண்ட் ஸ்மால் கம்பெனியில் ரிஸ்க் அதிகம், அதனால நம்ம அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ETF நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். கரண்ட் ப்ரைஸ் 218 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ETF 141% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் BSE, ஹீரோ மோட்டார் கார்ப்பு, ஃபெடரல் பேங்க்கு, MCX இருக்காங்க, லூபின், இண்டஸ் டவர்ஸு, பிரிசிஷன் சிஸ்டம்ஸு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு இது எல்லாமே வந்து இருக்காங்க. அதிகப்படியான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது BSEக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதாவது அதிகப்படியான ரிஸ்க்னால எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னாக இருக்கும். மற்ற ETF விட இந்த ETF வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதாவது இப்போ மார்க்கெட் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கூட அதிகமாக இந்த ETF வந்து கீழே போகும். ஆனால் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. நம்ம இங்கே பார்த்த ஏழுமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்கில் அதிகமாக ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியல, ஆனால் நான் வந்து முதலீடு பண்ணோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த 7 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ETF இருக்குது. அதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 வந்து பார்க்கலாம்.